வணக்கம். 2024 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்த மாணவர்களுக்கு அத்தோடு பெற்றோர்களுடன் சில வார்த்தைகள் உரையாட விரும்புகின்றேன். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மூலம், அதாவது ஆரம்ப முதலாவது போட்டி பரீட்சையான அரச பரீட்சை ஊடாக உங்கள் பிள்ளைகளின் திறமைகளை சாதனையாக நிலைநாட்ட நீங்களும் பிள்ளைகளும் கடின முயற்சிகளை மேற்கொண்டோ இந்த பரீட்சையை எதிர்கொண்டீர்கள். ஆனால் அந்த பரீட்சையில் வெற்றியடைவதற்காக நீங்கள் சோதனையே இரவு பகலாக நித்திரை முழித்து படித்து கற்று பல விடயங்களை அறிந்து செய்தீர்கள். இருந்தும் பரீட்சைத்தால் கடினமாக இருந்தது என்று கருதப்பட்டாலும் உங்கள் பிள்ளைகள் அதனை செய்ததை அவர்களும் உறுதிப்படுத்தினார்கள், நீங்களும் திருப்தி கொண்டீர்கள். ஆனால் சாதனை செய்ய போய் சோதனை செய்த பிள்ளைகளுக்கு வேதனை தான் காத்திருந்தது. பரீட்சை தாளில் அரச நியாயத்தின்படி 3 வினாக்கள் வெளியாகியது என்று கூறப்பட்டது. ஆயினும் அதற்கு மேலதிகமாக வினாக்கள் வெளியாகி உள்ளது என்பதை பெற்றோர்கள் பலர் நிரூபித்தார்கள். எப்படி என்றால், அந்த பரீட்சை தாளில் வந்த அதே வினாக்களை அதே பாணியில் வேறு பலர் அதனை வெளியிட்டு தங்களிடம் கல்வி கற்கும் மாணவர்களை முன்னணியாக்கி தங்கள் ஊதியத்தை, தங்கள் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக ஒரு கபட நாடகத்தை ஆடினார்கள். அதன் மூலம் பெற்றோர் அந்த வினாக்களும் வெளியாகியது என்பதை உறுதிப்படுத்தினார்கள். அதாவது 3 வினாக்களுக்கு மேலே வெளியாகி உள்ளது. இது எங்கள் பிள்ளைகளின் மன உளைச்சலையும் உண்மையான மாணவர்களின் அந்த குழந்தைகளே பாதிக்கின்ற ஒரு பெரும் கொடிய செயல் என்று விவரித்து அதற்காக வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டால், அதாவது பரீட்சை நடந்து 2 மாதத்துக்கு பிற்புதான் அந்த பரீட்சைத்தாளுக்கான பெறுபேறுகளை அறிவிக்கக்கூடாது என இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அப்போ அதன் அதாவது பெறுபேறு அறிவிக்கக்கூடாது என்றதன் காரணம் யாதாக இருக்குமென்றால், மீளவும் பரீட்சை நடத்தப்படலாம் என்பதைத்தான் நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியும். ஏனென்றால் சட்டம் நியாயத்தின் பக்கம்தான் நிற்கும். அப்போ அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கும் போது சட்ட வல்லுநர்களுக்கு இந்த ஆதாரங்கள் போதுமானவை. அதாவது இந்த பரீட்சை தாளில் இருந்து 3 வினாக்கள் மாத்திரமல்ல, பல வினாக்கள் வெளியாகி இருக்கலாம் என்பதை அவர்கள் ஊகித்து இந்த பரீட்சை மீள நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளன. இது பற்றி நான் அடிக்கடி காணொலியை வெளியிட்டு பெற்றோரின் மன உளைச்சலை சம்பாதிக்க விரும்பாததால் தான் நான் இதனை போடவில்லை. ஆயினும் இப்படி பாராமுகமாக இருப்பது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதகமாக்கிவிடும் என்ற நோக்கத்தோடு தான் மீளவும் இதனை பதிவேற்றம் செய்கிறேன். எது எப்படியோ, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மீள ஒரு பரீட்சை நடைபெற்றால் அதற்கு தயாராக்குவதற்கு திடீரென்று அவர்கள் 1 வாரத்தினுள் அறிவித்தவுடன் தயாராக்குவதை விட, ஏனென்றால் அவர்கள் கற்று மறந்து, மனிதனின் குணமே மறக்கிற சக்தி தான். அப்போ மறந்து மீள அந்த பரீட்சையை செய்யும் போது அது தோல்வியாக அமைந்துவிடக்கூடிய சாதகமும் இருக்கக்கூடும். ஆகவே இந்த பரீட்சை நுண்ணறிவு வினாக்களை வினாத்தாள் 1 தான் மீள நடைபெற சாத்தியம் இருக்கின்றது. அப்போ வினாத்தாள் 2 திருத்தப்பட்டாலும் அந்த புள்ளியை 1ஓடு சேர்த்து வெளியிட முடியும். அப்போ வினாத்தாள் 1க்கான நுண்ணறிவு சார்ந்த வினாக்களுக்கு தயார் செய்வதற்கு இப்போது நீங்கள் வகுப்புகளுக்கு அனுப்ப முடியாது, வகுப்புகள் நடைபெறவில்லை. ஆயினும் இந்த மாதிரி
பல காணொளிகள், நான் மட்டுமல்ல பல ஆசிரியர்கள் யூடியூப் சேனலில் பல காணொளிகள் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த காணொளிகளை விருப்பத்தோடு, ஏனென்றால் ஒரே விடயத்தை மீளமுள்ள படிக்கிற போது, அதாவது அரைச்சமாவை அரைப்பது பயனற்ற செயல்தான். ஆனால் கல்வி என்பது புதிதாக அதை விளங்கிக் கொள்வதும் மீட்டு பார்த்தலும். ஏனென்றால் சிம்ம அவலோகனம் என ஒரு சொல்லியிருக்கின்றது. சிங்கம் காட்டிலே அரசனாக இருந்தாலும் அந்த சிங்கம் காட்டு வழியில் போகைக்கு அடிக்கடி பின்னுக்கு திரும்பி பார்க்குமாம். என்ன காரணம் என்றால் தனக்கு பின்னால் யாராவது விரோதி தன்னை தாக்க வந்து விட்டாலும் என்று. அப்போ மீட்டு பார்த்தல் என்பது எங்கள் அறிவை பிரகாசமாக வைத்திருப்பதற்கு ஒரு சிறந்த செயல் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நுண்ணறிவு விடயங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து நீங்கள் மீட்டுக்கொள்வதால் ஒருவித பாதகமான விளைவும் இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டுமென நான் மிகவும் உங்களுடன் மன்றாட்டமாக வேண்டிக் கொள்கின்றேன். உங்கள் பிள்ளைகள் என்னிடம் கல்வி கற்றார்கள் சூம்போப்பில், இலவச சூம்போப்புகளில். அப்போ அவர்கள் கிட்டத்தட்ட 300 பிள்ளைகள் என்னுடைய சூம்போப்பில் அங்கம் வகித்து கல்வி கற்றார்கள். அந்த கல்வி கற்ற மாணவர்களின் நலன் கருதி தமிழ் மொழி மூல, அதாவது தமிழ் இஸ்லாமிய இனங்களைச் சேர்ந்த தமிழ் மொழி மூல மாணவர்கள் பயிற்சி பெற்றார்கள். அவர்கள் நலன் கருதி நான் இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றேன். தயவு செய்து நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ள காணொளிகளை பார்வையிட்டு பிள்ளைகளை தொடர்ந்து ஆயத்தமாக வைத்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன். இப்பொழுது அந்த கோர்ஸின் முன்னால் உரைக்கப்பட்ட உரையை அப்படியே போடுகின்றேன். ஒரு சிறு நேரம் கேளுங்கள். පහවස්සර ශිෂ්‍යත්ව විභාගය පිළිබඳ ඔබලා දන්නවා දරුවන්ගේ අනාගතය වෙනුවෙන් දෙමව්පියන් රාශියක් පෙත්සම් කොණු කළ තිබ්බා ගරු ශ්‍රේෂ්ඨාධිකරණ ඉදිරියේ. අද ඒවා විභාග කරනු ලැබුවා. මූලික විමර්ශනයකට නඩු 4ක පෙත්සම්කරුවන් හිටියා ළමයින් ගොඩක් වෙනුවෙන්. ඔවුන්ගේ පෙත්සම් අහලා ගරු නීතිපතිතුමා වෙනුවෙන් සැල කරපු අධ්‍යාපන අමාත්‍යාංශයෙන් යොදාගත් කමිටුව, ඒ කමිටු වාර්තා මේ පිළිබඳ සැකෙමින් ගරු ශ්‍රේෂ්ඨාධිකරණ නියුතුමන්ලා සැලකලා බලලා පෙත්සම් වලට අවසර ලබා දුන ඉදිරියට යන්න. ඊට අමතරව ඔයාලා දන්නවා ප්‍රශ්නගත වෙලා තියෙන්නේ පළවෙනි ප්‍රශ්න පත්‍රයේ රජය විසින් ගත්තු ස්ථාවරය, ඒ කියන්නේ ප්‍රශ්න 3ක් පමණක් තමයි ප්‍රශ්නගත වෙලා තියෙන්නේ කියලා. අපි අතුරු පෙත්සම්කරුවන් කියා සිටේ එතනට එහා ප්‍රශ්න 3කට වඩා ප්‍රශ්නගත මේ පළවෙනි පත්‍රයේ තියෙනවා කියලා. Step into a career in business after